அனைவருக்கும் வணக்கம். என்னதான் ஐசி இன்ஜின் ரிலையபிளாக இருந்தாலும் கூட ஃப்யூச்சரில் ஆட்டோமொபைல் ஃபுல்லாக ஈவிஸை நோக்கி மூவ் ஆகிட்டு இருக்கிறதுனால ஐசி இன்ஜின் கார்ஸை தயாரிக்கிற எல்லா நிறுவனங்களும் அவங்களுக்கான ஈவிஸை போட்டி போட்டுக்கிட்டு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. வேர்ல்டுலேயே முக்கியமான ஈவி கார்ஸை மேனுஃபேக்சரிங் பண்ணுற நிறுவனமான டெஸ்லா மற்ற இடங்களில் அவங்களோட மேனுஃபேக்சரிங் பிளான்ட்டை வச்சுருந்தாலும் கூட இந்தியாவில் இது வரைக்கும் வரலை. பட் இப்போதைக்கு இந்தியாவுக்குள்ளேயும் டெஸ்லா வரதா செய்திகள் வந்த ஒன்றா இருக்குது. ஏற்கனவே ஏப்ரல் மாதம் டெஸ்லாவோட நிறுவனர் இலான் மஸ்க் வரதா செய்திகள் வந்துக்கிட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் சில பல காரணங்கள்னால இந்த பயணம் தள்ளி வைக்கிறதாகவும் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக இலான் மஸ்க் வருவார்னும் இந்தியாவில் டெஸ்லா நிறுவனம் அமைக்கப்படும் அப்படின்னு தெரிவிச்சிருந்தாங்க. இவ்வளோ நாள் டெஸ்லா இந்தியாவுக்குள்ளே வரல, இப்போ மட்டும் என்ன திடீர்னு வருதுன்னு கேட்டால் இதுக்கு பின்னாடி ஒரு காரணம் இருக்குது. இது வரைக்கும் இந்தியாவில் இருந்த கார்களுக்கான இறக்குமதி பாலிசியில் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினுக்கு என்ன வரியோ அதே தான் ஈவி கார்ஸுக்கும் இருந்துச்சு. இப்போ ரீசெண்டாக மத்திய அரசு கொண்டு வந்த கார்களுக்கான இறக்குமதி பாலிசியில் ஈவி கார்ஸுக்கு மட்டும் இந்தியாவிலேயே பிளான்ட் அமைச்சு இந்தியாவிலேயே மேனுஃபேக்சரிங் பண்ணால் இன்டர்னல் கம்பஷன் இன்ஜினை கம்பேர் பண்ணும்போது 15% மட்டும் வரி கட்டினா போதும் அப்படிங்கிற மாதிரி மாறுதல்களை கொண்டு வந்திருந்தாங்க. அதன் காரணமாக தான் டெஸ்லா மாதிரியான நிறுவனங்கள் இந்தியாவுக்குள்ளே வரதா விருப்பம் தெரிவிச்சிருந்தாங்க. இப்போ இது பிரச்சனை இல்லை, பிரச்சனையே வேறு ஒன்று. ஏற்கனவே டெஸ்லா பவர் யூஎஸ்ஏ அப்படிங்கிற பேரில் உத்தரப்பிரதேசத்தில் உள்ள குஹான் அப்படிங்கிற இடத்துல ஒரு பேட்டரியை தயாரிக்கக்கூடிய நிறுவனம் செயல்பட்டு வருது. இந்த நிறுவனம் டூ வீலர்ஸ்க்கான பேட்டரி, கார்களுக்கான பேட்டரி, வீடுகளுக்கான இன்வெர்ட்டர் பேட்டரி இந்த மாதிரியான பொருட்களை தயாரிக்கிற நிறுவனம். ஏற்கனவே இந்த நிறுவனம் டெஸ்லா அப்படிங்கிற பேரில் இயங்கி வந்துக்கிட்டு இருக்கிறதுனால அமெரிக்க நிறுவனமான டெஸ்லா இந்த நிறுவனத்தின் மேலே ஒரு கேஸ் ஒன்று போட்டிருக்காங்க டெல்லி உயர்நீதிமன்றத்தில். இந்த கேஸ் ஹியரிங்க்கு வந்தப்போ 2 வாதத்தையும் கேட்டிருக்காங்க. அப்போ இந்தியாவை சேர்ந்த டெஸ்லா பவர் யூஎஸ்ஏ அப்படிங்கிற கம்பெனி நாங்கள் ஈவி கார்ஸ் எல்லாம் தயாரிக்கிற பிளானில் இல்லை, அதனால ஏற்கனவே இருக்கிற பேர்லேயே எங்களை எங்கே அனுமதிக்கணும் அப்படின்னு கேட்டிருக்காரு. அதுக்கான டாக்குமெண்ட் எல்லாத்தையுமே டெல்லி உயர்நீதிமன்றம் கேட்டிருக்காங்க. அதாவது அவங்க ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண டாக்குமெண்ட் எல்லாமே கேட்டிருக்காங்க. அதே போல் அமெரிக்க நிறுவனமான டெஸ்லா கிட்டையோ சரியான டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கேட்டிருக்காங்க. இந்த ஹியரிங் மே 22 வரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கப்புறம் தான் இந்த நிறுவனத்தோட பேர் மாற்றப்படுமா இல்லை பழைய பேர்லேயே தொடங்கப்படுமா அப்படின்னு தெரிய வரும்.